ஏஐ காலம் ஆகிடுச்சு. இன்னமும் நாம இருமொழி கொள்கை அப்படின்னு தமிழ், ஆங்கிலம் இத 2யுமே தூக்கி பிடிச்சுட்டு இருக்கணுமா? மும்மொழி கொள்கைலாம் வந்தா இன்னும் நெறைய நல்ல விஷயம் இருக்கு இல்லைங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாத் அண்ட் க்ளோத் அப்படின்னு இருக்கோம்ல. கிளாத்துங்கிறது ஒரு துணி, க்ளோத்துங்கிறது தச்சு கொடுத்த சட்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாத் அப்படிங்கிறது வந்து நமக்கு தாய்மொழி மாதிரி. இந்த இந்த கிளாத் அப்படிங்கிறது இல்லாம நான் வெறும் உடம்புல வெறும் பட்டரை மட்டும் இப்படி ஒட்டிக்கிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பாக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டேன்னு அது வந்து பிரோஜனம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மொழிகள் மாதிரி எனக்கு தகுந்தாப்புல சட்டையில் நான் வந்து எம்ப்ராய்டரி நான் போட்டுக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தேவை என்னுடைய தாய்மொழி தான். அந்த தாய்மொழிக்கே வந்து அவங்க வந்து ஒரு வேட்டு வைக்கிற மாதிரி சொல்லும்போது அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்றீங்க ஏன் சார் எக்ஸ்ட்ரா படிச்சாதான் சார் என்ன தப்பு இல்லையா சார் அப்படின்னு கேட்கும்போது நான் திருப்பி நான் சொல்றேன் நான் ஏன் இந்தி சமஸ்கிருதம் மட்டும் சொல்றீங்க? நம்முடைய அரசியல் சட்டத்துல ஸ்கெட்யூல் 8ல கூட 22 மொழியுமே படிக்கலாமே. சரி எனக்கு நெசசிட்டி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா எல்லா மொழியும் நான் படிக்க போறேன் நான். ஆனால் இந்த மொழியை நீ சேர்த்து படி, அந்த மொழியிலே நீ பாஸ் பண்ண மட்டும்தான் நீ 100க்கு 100 தமிழ்ல வாங்கினாலும் 100க்கு 100 கணக்கு படத்துல வாங்கினாலும் 100க்கு 100 அறிவியல் வாங்கினாலும் அது செல்லுமே தவிர அடடா நீ ஹிந்தியில ஃபெயில் ஆயிட்டிய தம்பி, ஆனா திருப்பி நீ 8ஆம் வகுப்பு படி தம்பி, திருப்பி நீ 10ஆம் வகுப்பு படி தம்பின்னு சொல்லி எந்த விதத்துல நியாயம்? கர்நாடகா மாநிலத்தில் ஏறத்தாலும் இது மாதிரி 50,000 பிள்ளைங்க 10ஆம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன்.